ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசான் இந்த 20வது தவணை தொகை எப்பொழுது வெளியிட போகிறாங்க குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேங்க. மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த பிஎம் கிசானுடைய முக்கியமான அப்டேட்ல இந்த 2000 ரூபாய் எப்பொழுது உங்களுக்கு வெளியிட போறாங்க. ஸோ பிரதம மந்திரியுடைய 20வது தவணை தொகையாகிய இந்த 2000 ரூபாய் எப்பொழுது உங்களுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்படும்? இது குறித்து அனைத்து தரப்பினருமே தினசரி கேள்விகள் மேல கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கும் சரி நமக்கும் சரி சில முக்கியமான அப்டேட் இன்னைக்கு வெளியாகிருக்கு அப்படின்றத சொல்லலாங்க. ஸோ பிஎம் கிசான் இந்த திட்டத்தில் பிரதமர் ஜூலை 18ஆம் தேதி வெளியிடுவார் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னமும் பிஎம் கிசான் பற்றி எந்த விதமான அப்டேட்டும் பிரதமர் தரப்புலேருந்து வெளியாகலைங்க. பிரதமர் பிஎம் கிசான் 20வது தவணை தேதி என்று அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்க வர வைக்கப்படும். உங்களுடைய கட்டண நிலை என்னாறு என்பதை சரிபார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் நிதி தவணை தொகை 19வது தவணை தொகை பிப்ரவரியில் வழங்கப்பட்டது. ஸோ 20வது தவணை தொகைக்காக நீங்கள் எல்லாருமே இந்த டைமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 20வது தவணை தொகை உங்களுக்கு எப்போ கிடைக்கும்? ஸோ மிக மிக முக்கியமான தகவல் என்ன தகவல்ன்றதை நம்ம பார்த்தலாம். நாட்டில் உள்ள நலிந்த விவசாயிகளுக்கு உதவுவதற்காக மத்திய அரசு பிஎம் கிசான் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருவது. திட்டத்தில் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 நிதி உதவி 3 தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது. இந்த தொகை விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவைக்கப்படுகிறது. திட்டத்தின் கீழ் மொத்தம் 19 தவணைகள் விடுவிக்கப்பட்ட நிலையில் 20வது தவணை எப்பொழுது வெளியிடப்படும் என்று நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. இந்த நிலையில் ஜூனிலே வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 18ஆம் தேதியாகிய நேற்று வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாருக்கு செல்லும் பிரதமர் மோடி அவர்கள் மோதியூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியுள்ளார். இந்த கூட்டத்தில் அதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அதற்குண்டான அப்டேட் எதுவுமே வெளியிடலைங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை ஜூலை 18ஆம் தேதி தான் வெளியாகும் என்று எதிர்பார்க்க நிலையில் ஜூலை 20ஆம் தேதி வெளியாகும், அப்படி இல்லை 21ஆம் தேதி வெளியாகும் அப்படின்ற ஒரு சின்ன தகவல் வந்திருக்குங்க. ஸோ பல விவசாயிகள் பிஎம் கிசான் திட்டத்தின் 20வது தவணைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் நிதி உதவியின் அடுத்த தவணையை மோடி 21ஆம் தேதி இல்லை 20ஆம் தேதி 21ஆம் தேதி கண்டிப்பாக வெளியிடுவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இருப்பினும் இன்னும் அதிகாரப்பூர்வமான வெளியிப்பு எதுவுமே வரல, உறுதிப்படுத்துதலும் எந்த விதமான அப்டேட்டும் வரல. அதனால பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியின் பீகாரின் பாகல்பூர் பயணத்தின் பொழுது பிப்ரவரி 24, 2025 அன்று பிரதமர் 19வது கிசான் வழங்கப்பட்டது. பிரதம மந்திரி கிசான் யோஜனா என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிசான் யோஜனா கீழ் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு அனைத்து விவசாயிகள் குடும்பங்களும் ஆண்டுக்கு 6000 ரூபாய் தவணைகளாக 4 மாதத்துக்கு ஒரு தடவை 2000 வீதம் வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டதுங்க. ஸோ இதுதான் இந்த 2000 வீதம் 3 சமமான 4 மாத தவணைகளில் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டதுங்க. ஸோ பிரதமர் கிசானுக்கான இகேஒய்சி முறைகள், இந்த இகேஒய்சி முறைகளை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி இருக்கணுங்க. இல்லைன்னா இந்த பண வரவுல சிக்கலாயிடும். பிஎம் கிசான் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு இகேஒய்சின்றது ரொம்ப ரொம்ப கட்டாயமாகும். ஸோ பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு பின்வரும் முறைகளில் இகேஒய்சி வகையை செய்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓடிபி 3 வகையில் செய்கிறாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி கிசான் போர்ட்டல் மற்றும் மொபைல் செயலிலேயே கிடைக்கிறது. பயோமெட்ரிக் அடிப்படையிலான இகேஒய்சி பொது சேவை மையங்கள் சிஎஸ்சி மூலமாக மற்றும் மாநில சேவை மையங்கள் எஸ்எஸ்கேஎஸ் மூலமாக கிடைக்கிறது. முக அங்கீகார அடிப்படையிலான இகேஒய்சி மில்லியன் கணக்கான விவசாயிகளால் பயன்படுத்தப்படும் பிஎம் கிசான் மொபைல் செயலியில் கிடைக்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த 3 விதமான இகேஒய்சியை முடித்தால் மட்டும்தான் பண வரவும் கணக்கில் வைக்கப்படும். 20வது தவணை தொகை ஜூலை 21 மற்றும் 20
தேதிகளில் 2 நாட்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. பிஎம் கிசான் சம்பந்தமான செய்திகள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசான் இந்த 20வது தவணை தொகை எப்பொழுது வெளியிட போகிறாங்க குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேங்க. மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த பிஎம் கிசானுடைய முக்கியமான அப்டேட்ல இந்த 2000 ரூபாய் எப்பொழுது உங்களுக்கு வெளியிட போறாங்க. ஸோ பிரதம மந்திரியுடைய 20வது தவணை தொகையாகிய இந்த 2000 ரூபாய் எப்பொழுது உங்களுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்படும், இது குறித்து அனைத்து தரப்பினருமே தினசரி கேள்விகள் மேல கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கும் சரி நமக்கும் சரி சில முக்கியமான அப்டேட் வந்து இன்னைக்கு வெளியாகிருக்கு அப்படின்றத சொல்லலாங்க. ஸோ பிஎம் கிசான் இந்த திட்டத்தில் பிரதமர் வந்து ஜூலை 18ஆம் தேதி வெளியிடுவார் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னமும் பிஎம் கிசான் பற்றி எந்த விதமான அப்டேட்டும் பிரதமர் தரப்புலேருந்து வெளியாகலைங்க. பிரதமர் பிஎம் கிசான் 20வது தவணை தேதி என்று அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்க வர வைக்கப்படும். உங்களுடைய கட்டண நிலை என்னாறு என்பதை சரிபார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் நிதி தவணை தொகை 19வது தவணை தொகை பிப்ரவரியில் வழங்கப்பட்டது. ஸோ 20வது தவணை தொகைக்காக நீங்கள் எல்லாருமே இந்த டைமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 20வது தவணை தொகை உங்களுக்கு எப்போ கிடைக்கும்? ஸோ மிக மிக முக்கியமான தகவல் என்ன தகவல்ன்றதை நம்ம பார்த்தலாம். நாட்டில் உள்ள நலிந்த விவசாயிகளுக்கு உதவுவதற்காக மத்திய அரசு பிஎம் கிசான் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருவது. திட்டத்தில் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 நிதி உதவி 3 தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது. இந்த தொகை விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. திட்டத்தின் கீழ் மொத்தம் 19 தவணைகள் விடுவிக்கப்பட்ட நிலையில் 20வது தவணை எப்பொழுது வெளியிடப்படும் என்று நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. இந்த நிலையில் ஜூனில் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 18ஆம் தேதியாகிய நேற்று வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாருக்கு செல்லும் பிரதமர் மோடி அவர்கள் மோதியூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியுள்ளார். இந்த கூட்டத்தில் அதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அதற்குண்டான அப்டேட் எதுவுமே வெளியிடலைங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை ஜூலை 18ஆம் தேதி தான் வெளியாகும் என்று எதிர்பார்க்க நிலையில் ஜூலை 20ஆம் தேதி வெளியாகும், அப்படி இல்லை 21ஆம் தேதி வெளியாகும் அப்படின்ற ஒரு சின்ன தகவல் வந்து வந்திருக்குங்க. ஸோ பல விவசாயிகள் பிஎம் கிசான் திட்டத்தின் 20வது தவணைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் நிதி உதவியின் அடுத்த தவணையை மோடி 21ஆம் தேதி இல்லை 21ஆம் தேதி கண்டிப்பாக வெளியிடுவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இருப்பினும் இன்னும் அதிகாரப்பூர்வமான வெளியிப்பு எதுவுமே வரல, உறுதிப்படுத்துதலும் எந்த விதமான அப்டேட்டும் வரல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியின் பீகாரின் பாகல்பூர் பயணத்தின் பொழுது பிப்ரவரி 24, 2025 அன்று பிரதமர் 19வது கிசான் வழங்கப்பட்டது. பிரதம மந்திரி கிசான் யோஜனா என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிசான் யோஜனா கீழ் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு அனைத்து விவசாயிகள் குடும்பங்களும் ஆண்டுக்கு 6000 ரூபாய் தவணைகளாக 4 மாதத்துக்கு ஒரு தடவை 2000 வீதம் வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டதுங்க. ஸோ இதுதான் இந்த 2000 வீதம் 3 சமமான 4 மாத தவணைகளில் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டதுங்க. ஸோ பிரதமர் கிசானுக்கான இகேஒய்சி முறைகள், இந்த இகேஒய்சி முறைகளை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி இருக்கணுங்க. இல்லைன்னா இந்த பண வரவுல சிக்கலாயிடும். பிஎம் கிசான் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு இகேஒய்சின்றது ரொம்ப ரொம்ப கட்டாயமாகும். ஸோ பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு பின்வரும் முறைகளில் இகேஒய்சி வகையை செய்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓடிபி 3 வகையில் செய்கிறாங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி கிசான் போர்ட்டல் மற்றும் மொபைல் செயலிலேயே கிடைக்கிறது.
பயோமெட்ரிக் அடிப்படையிலான இகேஒய்சி பொது சேவை மையங்கள் சிஎஸ்சி மூலமாக மற்றும் மாநில சேவை மையங்கள் எஸ்எஸ்கேஎஸ் மூலமாக கிடைக்கிறது. முக அங்கீகார அடிப்படையிலான இகேஒய்சி மில்லியன் கணக்கான விவசாயிகளால் பயன்படுத்தப்படும் பிஎம் கிசான் மொபைல் செயலியில் கிடைக்கிறது. ஸோ இந்த கண்டிப்பாக இந்த 3 விதமான இகேஒய்சியை முடித்தால் மட்டும்தான் பண வரவு உங்கள் கணக்கில் வைக்கப்படும். 20வது தவணை தொகை ஜூலை 21 மற்றும் 20 தேதிகளில் 2 நாட்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. பிஎம் கிசான் சம்பந்தமான செய்திகள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனல் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.